அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். சாதாரண விவசாயி தொழிலாளி மகன், ஏழை தொழிலாளி மகன், விவசாயி மகன், நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதா அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசாங்கம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் 2818 பேர் மருத்துவக் கல்வியை படிச்சுட்டு இருக்காங்க. முதல் 19-20 சேர்ந்தவங்க இப்போ MBBS படிப்பு முடிச்சு முதல் செட்டு வெளியே வந்துட்டு இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடனே லேப்டாப் நிறுத்திட்டாங்க, மடிக்கணினி நிறுத்திட்டாங்க. நம்முடைய கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, கல்வி உள்ள மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே புரட்சி தலைவர் மடிக்கணி, அந்த மடிக்கணி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய கடன் நலவாகின்ற விதமாக கொண்டு வரப்படும். இதெல்லாம் அற்புதமான திட்டம். நான் வரும்போது இன்னைக்கு குன்னத்திலிருந்து அனுப்பி வரும்போது அப்படியே பள்ளி குழந்தைகள்லாம் அழகா டிரெஸ், அப்படியே சீருட அது நான் செலக்ட் பண்ணி நம்முடைய குழந்தைகளை கொடுத்தேன். நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆகவே அந்த பள்ளியை படிக்கின்ற சாதாரண குடும்பத்தில் இருந்த ஏழை குடும்பத்தில் இருந்த விவசாயி தொழிலாளி குழந்தைகள் அற்புதமான அந்த டிரெஸ் கட்டாவது யூனிஃபார்ம் போட்டுட்டு நடந்து வருகின்ற காட்சி பார்த்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி. என்றால் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த திட்டம் நிறைவேற்றி அதனால் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற காட்சியை பார்க்கின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் உங்களால். இப்படி அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, திமுக கொள்ளையடிப்பில் தான் இன்னைக்கு முன்னணியில் இருக்குது. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற மக்கள், இன்னைக்கு பெண் தொழிலாளிகள் அங்கங்க 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு செஞ்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அந்த நாட்களை குறைச்சிட்டாங்க. அவளுக்கு முழுமையான பணம் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவையா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காலியாக வேணும். ஏன்னா அவர் தானே தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. மாணவர்கள், இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கினாங்க, ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரி, இந்த நகராட்சி, அரியலூர் நகராட்சி பேரூராட்சியில 100% உயர்த்திட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா 2000 ரூபாய் கட்டணும் வீட்டு வரி. அதோட கடவரி 1000 ரூபாய் கட்டினா 150% உயர்த்தி 2500 ரூபாய் கட்ட வேண்டும். குடிநீர் வரி உயர்வு போதாது, குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக. குப்பைக்கு வரி போட்டார். கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு உயர்வு. 52% கரண்ட் பில் உயர்த்தினாங்க. வருஷம் 5% கரண்ட் பில் உயர்த்திட்டே போறாங்க. இதனால கரண்ட் பில் நம்ம வீட்டுக்கு அதிகமாயிட்டு இருக்குது, தொழிற்சாலைக்கும் அதிகமாயிட்டு இருக்குது. இதனால தொழிற்சாலை எல்லாம்
அண்டை மாநிலத்தில் சென்று கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. எதை எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தோமே, நாம அப்படியே தூக்கி எரிஞ்சலாம்னு நினைச்சிடாத. 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மா அரசாங்கம். எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கு எந்த இடத்துல போய் நீங்க கேட்டாலும் மக்களை அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி, திமுக ஆட்சி மோசமான ஆட்சி, அந்த குரல் தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒலித்துக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஸ்டாலின்னா குடும்பம், குடும்பம்னா ஸ்டாலின், குடும்பம் தான் முக்கியம். மக்களை பத்தி சிந்திப்பதே கிடையாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சரி, கட்சியும் சரி, எப்பொழுது பார்த்தாலும் மக்களை சிந்தித்து சிந்தித்து திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்கள் ஏற்றத்திற்கு ஏணியாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதுவரை நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறீங்க. 50 மாத காலத்தில் எந்த பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவர்கள் விவசாயி தொழிலாளி ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக, பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாய பங்களிப்போடு ஏரி குட்டம் குளையெல்லாம் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அதில் அள்ளுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த வண்டல் மண் விவசாயிய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கிடைச்சது. இப்படி அற்புதமான திட்டம். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி வண்டல் மண்ணை அள்ளுகின்ற பொழுது ஏரி ஆழமாகுது, நீர் அதிகமாக தேங்கி வைக்கிறோம், இந்நிலத்திற்கு நீர் உயர்கிறது. அற்புதமான திட்டம். அதே போல தடுப்பணை, இன்னைக்கு குன்னம் பகுதியிலையும் தடுப்பணை கட்டிக்கிறோம், அரியலூர்லயும் தடுப்பணை கட்டிக்கிறோம். நீங்க வந்து எத்தனை தடுப்பணை நீங்க கட்டிங்க? மக்களை பத்தி சிந்திச்சிக்கலாம். இது ஒரு வறட்சியான பகுதி, நிலத்தடி நீர் தேவை. இந்த விவசாயிகளுக்கு, விவசாய மக்களுக்கு, தொழிலாளருக்கு அப்பதான் இந்த விவசாயி செழிக்கு, விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய தடுப்பணை கட்டி கொடுத்து நிலத்தடி நீர் உயர்த்தி மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, கிராம பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடியதற்காக, சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம். அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம். அந்த அத்தனை ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். அதுக்கு அந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டா அங்க இருக்கிற அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் சிகிச்சை பெற்றலாம். அது ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் நாங்க அமைக்கப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த வைத்தியத்தை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். என்ன ஏழைக்கு செய்ய போற? அது மட்டுமில்ல, எங்கே நீட் தேர்வில் அருமை சகோதரி அனிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. அப்ப என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வில் கவனம் செலுத்தலைங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து விட்ட 50 மாத கால ஆட்சி. நீட் தேர்வு என்ன ஆச்சு என்று இளைஞர்கள், பெற்றோர் கேட்கிறாங்க, மாணவர்கள் கேட்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. நீட் தேர்வு தோல்வி அடைந்த காரணம் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும். உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையில் தென்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். 24 உயிர்கள் இழந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார், இன்னும் ரகசியம் வெளியிடவே இல்லை. எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க, அப்பனும் மகனும். ஏமாந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில ஸ்டாலின் எழுந்து பேசுறார்.
நீட் தேர்வு என்ன ஆச்சுன்னு நான் கேட்ட கேள்விக்கு இனி எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட் தேர்வுல ரத்து செய்ய இயலாது என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.